ஹே கைஸ், வெல்கம் பேக் டு த அனதர் வீடியோ. கண்டிப்பா நியூஸ் பார்த்துருப்பீங்க. நேரத்துக்கு பயங்கர செலிப்ரேஷன்ல இருப்பீங்க. டிவிகே தொண்டர்கள், டிவிகே விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாருமே பயங்கர ஒரு கொண்டாட்டத்துல இருப்பீங்க. ஏன்னா எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நாளைக்கு சிஎம் ஆகிறார். பல்வேறு போராட்டங்கள், பல்வேறு இடைஞ்சல்களுக்கு நடுவுல உண்மையில சாதிச்சுட்டாருங்க. அதான். ஏன்னா இன்னைக்கு ஒரு 4:30-5 மணி வரைக்குமே இது வரைக்கும் தெரியாம இருந்துச்சு. ஏன்னா டிசிகே ஆதரவு கொடுக்கணும், அந்த ஆதரவு இந்த வரைக்கும் வராம இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதுல இருந்துச்சு, இக்கட்டான சூழ்நிலை இருந்துச்சு. அந்த டைம்ல கண்டிப்பா இது கொடுத்துட்டாங்க, ஆதரவு கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் ஆளுநரை பார்க்க போனாரு. ஆளுநரை பார்க்க போற டைம்ல அவரு கேரளாக்கு போறேன்னு சொல்லிட்டு அப்பாயின்மெண்ட் கேன்சல் ஆச்சு. அதுக்கப்புறம் திரும்ப கேரளா இதை கேன்சல் பண்ணிட்டு திரும்ப அதுக்கப்புறம் விஜய் அவர்களை கூப்பிட்டு நேரத்துக்கு நான் வீடியோ இருக்கிற வரைக்கும் அவரோட ஆலோசனைல தான் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் போயிட்டு இருக்குது. நாளைக்கு முதலமைச்சர் ஆவார்னு சொல்லிட்டு ஒரு 3:30 போல ஆவார்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாளைக்கு 10 மணிக்கு ஆவார்னு சொல்லிட்டு நியூஸ் சேனல்ல போட்டுட்டு இருக்கிறாங்க. செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. எவ்வளவோ போராட்டங்களுக்கு நடுவுல பல்வேறு கட்சிகள் ஆதரவு கொடுத்து நேரத்துக்கு சிஎம் ஆக போறாரு. அவர் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் முதல் கையெழுத்து என்ன போடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அதனால பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. நாளைக்கு எப்படியும் தமிழ்நாடு வேற லெவல்ல காட்சி அளிக்க போகுது. இதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சரா பதவி வைக்கிற ஜோசப் விஜய் அவர்கள் நல்ல ஒரு ஆட்சியை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் விரும்பி கேட்டுக்கிறேன். ஏன்னா எல்லாரும் நம்ம ஒருத்தவங்க இதுக்கு முன்னாடி இருக்க கவர்மெண்ட் நம்ம குறை சொல்லிட்டு தான் மேல வந்திருக்கிறோம். குறை சொல்லி மீன்ஸ் நிறைய தப்புகள் இருந்துச்சு. அந்த தப்புகளுக்கெல்லாம் ஒரு இதா இருக்கணும்னு சொல்லிட்டு தான், ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதை நம்பி காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அதனால நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உண்மையில இதெல்லாம் ஒரு போராட்டங்க. அவர் ஒரு படம் ரிலீஸ் பண்றாருன்னு வச்சுக்கலாம். அவரோட படம் நடிச்சு ஒரு ரிலீஸ் பண்றதுக்கு பல்வேறு போராட்டம். ஒவ்வொரு படத்துக்கும் அவ்வளோ ஒரு தடங்கள் இருக்கும். அந்த தடங்கள்லாம் மீறி ஒரு படம் ரிலீஸ் ஆகும். அந்த மாதிரி தான் இது ஒரு கிளைமேக்ஸ் மாதிரி இருக்குதுங்க. அப்படிதான் இருக்குது. ஏன்னா இந்த இந்த அரசியல் சூழ்நிலையை பார்த்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ள இப்படி ஒரு அரசியல் சூழ்நிலை எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டாங்க. வேர்ல்டு லெவல்ல உத்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா தமிழ்நாடுல ஆடி போய் இருக்குது. என்ன நடக்க போகுது, அடுத்தது என்ன, அடுத்தது என்ன, அடுத்தது என்ன அப்படின்ட்டு ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொருத்தவங்களும் நியூஸ் சேனல் முன்னாடி, டிவி முன்னாடி தான் உட்கார்ந்து இருக்காங்க. எங்க போனாலும் மொபைல் போன்ல பார்த்துட்டு இருக்காங்க. எங்க போனாலும் அரசியல் பேச்சு நடந்துட்டு இருக்குது. சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த அரசியல் பேச்சு அதிகமா வந்திருக்குன்னா அது நம்ம தமிழ்நாட்டு அரசியல்ல பயங்கரமா நடந்துட்டு இருக்கு. அதையும் மீறி இப்போ ஒருத்தர் ஆட்சி அமைக்க போறாருன்னா பாராட்டத்தக்கதான் ஆகணும். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நாளைக்கு சிஎம் பதவியானா அவர் என்ன சைன் போடணும், என்ன மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், என்ன மாதிரி இந்த ஆதரவுலாம் தெரிவிச்சிருக்காங்க, அவங்கள எப்படி இவங்க கன்வின்ஸ் பண்ணி அந்த ஆதரவை நிலைக்க வைக்கணும், 5 வருஷம் எப்படி சர்வீஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அவர் என்னென்ன தப்பு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றதையும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அதுதான் மெயின். அவர் பல தப்புகளையும் திருத்திக்கணும். அவங்க ஆட்சி நடத்தும் நிறைய தப்புகள் உண்டாகும். அதாவது அவங்களோட தொண்டர்களும் சரி, இல்லைன்னா அவங்களோட அமைச்சர்கள் இருக்கும் சரி, எம்எல்ஏக்களும் சரி, எந்த தப்பு செஞ்சிடக்கூடாது. அது என்ன தப்பு செஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பார்க்கலாம். ஏன்னா பல தப்புகள் நடக்கதான் செய்யும். அதை திருத்தி அவர் எந்த மாதிரி ஆட்சி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நீங்களும் எப்படி எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.